பிரச்சனை வந்துட்டா என்ன பொறுத்தவரை ப்ராப்ளம் இஸ் பிகஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் us டு சேஞ்ச். மாறதுக்கு அதோட ஒரு வாய்ப்பு என்னங்க இருக்கு? எத்தனை குடும்பம் நீங்க ஒற்றுமையா இருக்கீங்க? எப்ப தெரியுங்களா? குறுக்க ஒருத்தர் கூத்துட்டாரு வச்சுங்க, பிரச்சனை. வீட்டில் வேற பிரச்சனை வந்துச்சுங்களா, எல்லா பிரச்சனை நம்ம ஒத்துமையா பேசுவோம். அப்பதான் கணவன் பண்ணி கூட நம்ம பிரச்சனை எப்படியாவது முடிச்சிடணும், பேங்க்காரன் வெட்டுறோம், இவன் வெட்டுறோம், பேங்க் பிரச்சனை எல்லாம் முடிச்சுன்னா இவங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வெளியே துன்பம் என்னைக்குமே நல்லது. ஒரு குடும்பம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா இருப்பாங்க. ஹோல் ஃபேமிலியில் பெரிய பிரச்சனை வந்துச்சுங்களா, அந்த குடும்பம் பூரா ஒன்னா சேர்ந்துடும். புரியுதுங்களா? திங்ஸ் கேன் ஹேப்பன்னா டு us become millionaires is possible. அந்த ஒற்றுமை. கஸ்டமர் கேவும் அப்படிதான். சில பேர் எப்ப தெரியும் கஸ்டமர் கேர் தெரியுங்களா? when all the customer go away. அப்பதான் யோசிப்பாரு, ஓ கஸ்டமர் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தை பத்தி எப்ப கான்சர்ன் வருது? நோய் மேல நோய், செலவு மேல செலவு பிரச்சனை, அன்னைக்கு தான் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வருது. அது எப்போதும் ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பா வந்துருங்க. செட் யுவர் கோல்ஸ், really what you want. ஓகே, எதிர்காலம்ன்றது நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. யூ வாண்ட் டு பி somebody in your life, but தாசரி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, மை அட்வைஸ், என்ன நீங்க செய்றீங்களோ அதை சிறப்பா செய்யுங்க. ஆனா ஒரு விஷயம், உங்க விஷயத்தை கொஞ்சம் பாருங்க. எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இப்ப நீங்க செய்யற தொழில இருந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல நீங்க எங்க இருப்பீங்க உங்களால கணக்கு போட்டுடலாம். 20 வருஷத்துல எங்க இருக்கலாம், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் கண்டினியூ. ப்ராடக்ட் மட்டும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. பட் நோ 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 சார், ஐ அம் நாட் ஹாப்பி. எனக்கு லம்போர்கினி காடி வேணும் சார், எனக்கு ஒரு ரோல்ஸ் ராய் வேணும் சார், எனக்கு 5 மாடி பங்களோ வேணும் சார், உலகம் பூரா நான் சுத்தணும் சார், நான் ஒரு ஹெலிகாப்டர் வாங்கணும் சார், அந்த மாதிரி கனவுகள்லாம் இருந்துச்சுன்னா தப்பே கிடையாது. யூ ஹேவ் டு பார்ட்டிசிபேட். ரொம்ப விஷயத்தை படிக்க வேண்டியது இருக்குது. அந்த இது இன்னொரு பகுதி தெரியுங்களா, இன்னொரு டைமென்ஷன் மாதிரி இது. இதுக்குள்ள நீங்க வரணும். அதுல நீங்க தெளிவா பாருங்க. பயத்தை உடச்சி எடுத்துருங்க. பயம் வேண்டாம். யாருக்கு பயம்? தெரியாதவங்களுக்கு பயம். உண்மைதானே? தெரியாதவங்களுக்கு தான் பயம். பிசினஸ் தெரியல வச்சுக்கலாம் பயம். திருடனுக்கு பயம். உண்மையா இல்லையா? குழப்பவாதிக்கு பயம். தெளிவா இருக்கிறவங்களுக்கு பயமே கிடையாது. அந்த தெளிவு உங்ககிட்ட இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பீரியன்ஸ் முயற்சி பண்ணி பாருங்க. செஞ்சு பார்ப்போமே, என்னதான் வருதுன்னு பார்ப்போம். என்ன ஒரு நேரமும் செஞ்சு பார்த்துட்டோம், இன்னும் 2 வருஷம் போட்டு பார்ப்போம் என்னதான் வருதுன்னு. ஆனா 2 வருஷம் கொஞ்சம் கடுமையா உழைக்கணும். கடுமையா உழைக்கணும். சிம்பிளா காசு வராது. எவ்வளவு சும்மா சில பேர் பாருங்களேன், எந்த நேரம் படம் பார்த்தாங்கன்னா, எந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு? அட்வென்ச்சரி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங் படம் தான் சில பேர் ரொம்ப பிடிக்கும். பாரு எப்படி பறக்கிறோம், எப்படி அடிக்கிறோம், ஹீரோ பத்தி எப்படி வந்துட்டாருங்க. அது சினிமா. ஓகே, அதை பார்த்து நீங்க ரசிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள ஒரு ஆசைகள் இருக்கு. நானும் ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம், நானும் ஒரு ஹீரோ ஆகலான்னு. என்ன பொறுத்தல, பி a real hero in real life. உண்மையான லைஃப்ல நீங்களும் ஒரு ஹீரோ ஆகலான்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்யலாம்? பிடிச்சிக்கலாம் சார். பிகாஸ் யூ ஆர் நாட் alone. ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலன்னா சாரி. உண்மைதானே? வாய்ப்பு இருக்கும் போதே கிராப் பண்ணிக்கங்க, இல்ல கேம் இஸ் ஓவர்.